அனைவருக்கும் காலை வணக்கம். அரசு மேல்நிலைப்பள்ளி எடைப்பாளையம் கிராமத்தில் இன்று தேர்வை வெல்வோம் என்று மினிமம் கேட் மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சியும், திராவிட மாடல் நாயகர், தமிழகத்துடைய முதலமைச்சர், இந்தியாவிலே ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலை சிறந்த ஆட்சியை மாணவர்களுக்காகவும் கல்லூரி மாணவர்களுக்காகவும் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் உங்களுக்கு மிதிவண்டி வழங்குகிற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இருந்திருக்கிறோம். நான் இவ்வளவு அர்ஜென்டா வேக வேகமா இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு காரணம், எனக்கு 11:30 மணிக்கு ட்ரெயின். நம்முடைய தொகுதி மிகவும் பின்தங்கிய தொகுதி. எனக்கு இன்னைக்கு 2:40க்கு ஊரக வளர்ச்சித்துறையினுடைய இயக்குனர் பொன்னையா ஐஏஎஸ் கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கு. நான் ட்ரெயினுக்கு புறப்படுறேன்னு நைட்டு நான் பேசிட்டு இருக்கிறப்ப 1 மணி நேரம் டைம் இருக்குல்லப்பா, நீ எடப்பாளையமா விராட்டுக்கு இப்போ வந்து போன்னு அண்ணன் மும்மூர்த்தி சொன்னார். அதற்காக காலையில் 9:15 இருந்து நாங்கள் வெயிட் பண்ணி 10 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சப்ப வந்து உங்களை எல்லாம் பார்த்து இந்த மிதிவண்டியை உங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு இந்த புத்தகங்களை தலைமை ஆசிரியரை வழங்க சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்திருக்கிறோம். 2 கருத்து தான். ஏற்கனவே நான் 2 முறை இந்த ஸ்கூல்ல நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன். நான் ஒரு அரசு பள்ளி மாணவன். நான் அரசு பள்ளியில் படித்து நீ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். இந்த ஸ்கூல்ல போன முறை இதே மினிமம் கேட் கொடுக்கறதுக்கு வந்தேன். அப்ப காம்பவுண்ட் வால் கேட்டீங்களா? பசங்களுக்கு தெரியுமா? தெரியும். டீச்சருக்கெல்லாம், பழைய டீச்சருக்கு தெரியும், புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. நான் உடனடியாக அந்த காம்பவுண்ட் வாலை கட்டுறதுக்கு நான் ஒரு பக்கம் ரெடி பண்ணேன். ஆனா போட்டு இப்ப 2 பக்கமும் கட்டிட்டாங்க. ஆக நம்முடைய இலக்கு எழுதப்பட்டிருக்கு. அதே போலதான் இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் போன ஆண்டு 12வது படித்த மாணவர்களுக்கு தெரியும், நான் 10ஆம் வகுப்புக்கு கொடுக்கல. ராதாபுரத்துல இருந்து ஒரு அரசு பள்ளி மாணவி எனக்கு தொலைபேசியில் அழைத்து, எங்களுக்கு ஏன் சார் மினிமம் மெட்டீரியல் கொடுக்கலன்னு கேட்டாங்க. அதனால திரும்ப அதே கேம்பெயின் ஸ்கூல் திருச்சியில் கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற இங்கிலீஷ் கைடை வாங்கி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு தமிழில் கொடுக்குறோம். எங்களுடைய நோக்கம், மாண்புமிகு முதலமைச்சர் சொல்ற மாதிரி, உங்களிடம் இருந்து திருடப்படாத செல்வம் கல்விதான். எதா நகையை திருடலாம், பையை திருடலாம், போனை திருடலாம், வலையில திருடலாம், வாட்சை திருடலாம். நீங்க படிச்சீங்கன்னா நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க. என்னோட படித்த அரசு பள்ளியில படித்த மாணவர் இன்றைக்கு விக்கிரவாண்டியினுடைய வட்டாட்சியராக இருக்கிறார். அவரு அன்னியூர்ல என் கூட ஒரே கிளாஸ்ல, நான் அவரும் ஒரே பெஞ்சு. நான் இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கிறேன். அரசு பள்ளி தான் உயர்ந்த பள்ளி. உங்களுக்கு 7.5% இருக்கு. அதனாலதான் ஒரு 2 மார்க்ல 1 மார்க்ல நீங்க டோட் 1ல கவர்மெண்ட் காலேஜில் போய் சேர முடியாத நிலைமை இருந்துற போதும் தான் இந்த மினிமம் மெட்டீரியல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ். அதுல டீச்சர் சொல்றது, கிளாஸ் டீச்சர் சொல்றது, சப்ஜெக்ட் டீச்சர் சொல்றது, ஹெச்எம் சொல்றதுலாம் போக, எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்குதோ, படிக்கணும்னு எண்ணம் இருக்கோ, நம்ம அப்பா 1,60,000 பிரைவேட் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ்லயோ ஒரு அக்ரி காலேஜ்லயோ பணம் கட்டக்கூடாதுன்னு நினைக்கிற மாணவ மாணவியர்கள் இந்த மினிமம் மெட்டீரியலை படிங்க. இன்னொரு அனுபவத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். சின்னத்தச்சூர் பள்ளிக்கூடத்தில் இதை கொடுக்கல. என்னால இதே மாதிரி போக முடியல. அப்ப அந்த நேரத்தில் நான் என்ன பண்ண, அந்த ஹெச்எம்கிட்ட போன் பண்ணி, டீச்சர் லேட்டாவது நீங்க கொடுத்துருங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க. அவங்க அந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்த பின்னாடி எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டாங்க. ஒரு வீடியோ பையனும் ஒரு பொண்ணும் பேசுறத போட்டாங்க. அவங்க இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அவங்கள பார்க்க நான் போனேன். அவங்க இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அங்க பனையபுரம் ஸ்கூல்ல இருந்த ஹெச்எம் நல்ல டைப் அவங்க தான் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மினிமம் மெட்டீரியல்ல கடந்த 15 ஆண்டு காலத்துல அரசு தேர்வில் எந்தெந்த கொஸ்டின்லாம் வந்ததோ அந்த கொஸ்டினுக்கு உண்டான விளக்கங்கள் இருந்தது, அந்த ஆன்சர் இருந்தது. எங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப உதவிச்சு சார். தயவு செய்து நான் இந்த வருஷம் ரிட்டையர்ட் ஆகிறேன், நீங்க அடுத்த வருஷமும் நம்ம தொகுதியில கொடுங்கன்னாங்க. எனக்கு அது ஒரு உந்து சக்தியாக இருந்தது. அதற்காகத்தான் கிட்டத்தட்ட 23 பள்ளிகள் நம்ம தொகுதியில மேல்நிலை பள்ளிகள், அது 2300 பேர். நான் வர்ற போது ஹைஸ்கூலு 23, 2 ஹைஸ்கூல் தான் விழுப்புரம் மாவட்டத்துக்கு கொடுத்தாங்க. அந்த 2 ஹைஸ்கூலும் விக்கிரவாண்டி தொகுதி தான், மேல்கரணை, கஞ்சனூர். இப்ப 25 ஸ்கூலு, அதுல 2840 பிள்ளைகள் படிக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் புத்தகத்தை இங்க இருக்கிற அண்ணன் ஒன்றியச்சராக தெரியாது, இங்க இருக்கிற நாராயணனுக்கு தெரியாது, பிடி அலுவலருக்கு தெரியாது.
நானே சிவகாசியிலேருந்து புக்கை வாங்கி எங்கள் மாமா ஒருத்தர் ராஜா ரிட்டையர்ட் ஆகிட்டார், அவரை வச்சு சிஓ ஆஃபீஸு டிஓ ஆஃபீஸுன்ற லிஸ்ட்டு வாங்கி டாடா ஏஸில் வந்து இறங்குறது மட்டும்தான் எச்எம்க்கு தெரியும். நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. என்னை ரொம்ப வலியுறுத்தி அண்ணன் மும்மூர்த்தி அவர்களும் நாராயணனும் இங்கே இருக்கிற பிடிஏல இருக்கிற நிர்வாகிகள் அழைத்ததுக்காக நான் வந்திருக்கிறேன். இல்லைன்னா என்னுடைய நோக்கம் அந்த புத்தகம் உங்கள் கையில் வரணும். அது எச்எம் கொடுத்தாலும் சரி, இல்லை டீச்சருங்க கொடுத்தாலும் சரி, யாராவது 4 பேர் மாணவர்கள் 5 மாணவிகள் எடப்பாளையம் அரசு பள்ளியில் படித்தவங்க ஒரு டாக்டருக்கு சேர்ந்தோம், ஒரு பிஎஸ்சி அக்ரி இன்ஜினியரிங் காலேஜ் வெட்டினரி காலேஜில் சேர்ந்தீங்கன்னா உங்க தொகுதியினுடைய இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன் என்ற கருத்தை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.